வணக்கம். பல்லடத்திலிருந்து ஜோதிடர் உமா தேவராஜ். போன வாரம் ஒரு ஃபேமிலி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பார்க்க வந்தது இடம் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க வந்தாங்க. முதல்ல அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட தராங்க. வாங்கி பார்க்கும்போது நமக்கு லைட்டாக ஒரு டவுட்டு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்குங்க. அதுவும் உயிர் காரகத்துவ ராசியில் இருக்குது. நிச்சயமாக செவ்வாய்க்கார உயிர் ஏதாவது பாதிச்சிருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது, சரி இவர் இரண்டாவது கணவராக இருப்பாரா அப்படின்னு யோசிச்சா அதுவும் கிடையாதுங்க. அவர் முதல் கணவர் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களோட லைஃப் பற்றி லைட்டாக சொல்லிட்டாங்க. அப்போது அடுத்து நம்ம அந்த பொண்ணுகிட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு கேள்வியை கேட்குறோம். செவ்வாய் சகோதரக்காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. அப்போது செவ்வாய் பூமிக்காரகன் இல்லைங்களா, நிலத்தில் ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்த 3 விஷயங்களும் அடிபடும் போது அப்போ நமக்கு டவுட் வருது, அவங்க கணவரோட உடன் பிறந்தவங்கள யாரையாவது அது பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு. அதை நேரடியாக கேட்க முடியாது இல்லைங்களா. அப்போ அவங்க கணவருடைய ஜாதகத்தை கேட்குறோம், கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது அவரோட ஜாதகத்தில் 3ஆம் பாவத்துக்கு கேது தொடர்பு, 3ஆம் அதிபதி புதனுக்கும் கேது தொடர்பு வருதுங்க. அப்போது இவருடைய சகோதரன் பாதிச்சிருக்கிறாருங்கிறது இதில் கன்ஃபார்ம் ஆயிடுது. இருந்தாலும் உங்களோட குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்ப்போம்னு எடுக்கிறோம். முதல் குழந்தையோட ஜாதகத்தில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. இரண்டாவது குழந்தையோட ஜாதகத்தில் பார்க்கும்போது சூரியன் சனி கேதுங்கிற காம்பினேஷன் இருக்குது. இதே தகப்பன் வழியில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத நமக்கு சொல்லிடுச்சுங்க. அப்போது உங்களோட கணவரோட கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்களா, அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புகளோ இல்லை விபத்துனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கன் போயிடுச்சோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க கணவரோட பிறந்த ஒரு சகோதரன் தொழிலில் லாஸ் ஆகி அதை ஈடுகட்ட முடியாமல் வெளியில் யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு நம்ம இதை முடிவு பண்ணிட முடியாதுங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு செவ்வாய் கேது இருந்தது காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அவங்க கணவருக்கு புதன் கேது 3ல் கேது இருந்தது காரணமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இவங்களுடைய மகனுக்கு சூரியன் சனி கேது இருந்தது காரணமான அப்படின்னு சொல்லிட முடியாது. இது எல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறத நமக்கு சுட்டி காட்டுதே தவிர இறந்து போனவருடைய ஜாதகம் நமக்கு கிடைக்கலைங்க. அவருடைய ஜாதகத்துல பார்த்துருந்தா அவருடைய ஜீவகோளோ லக்னமோ லக்னாதிபதியோ ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளா இருக்குங்க. இதுக்கப்புறமா அவங்க கிட்ட ரெகுலர் அவங்க கேட்ட கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அந்த இடம் என்ன காலத்துல விற்கும், அதுக்கு இவங்க என்னென்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கன்சல்டிங் கொடுத்துட்டு நம்ம அனுப்பிட்டோங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பாதிச்சிருக்குதுன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு காரக உறவை மட்டுமே பாதிக்கணுங்கிறது இல்லைங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா குடும்ப ஜாதகமா பார்க்கும்போது தான் எந்த உறவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கலாம். ஒருவேளை இவங்க இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா அவங்களோட தம்பியை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்குமா, அவருடைய இடமாற்றத்தாலேயோ இல்லை வேற தொழிலை மாற்றி தரதுனாலேயோ வேற ஏதாவது ஒரு ரீதியில அவரை காப்பாத்திருக்க முடியுமாங்கிறது நம்மளால எடுத்திருக்க முடியுங்க. சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப லேட்டா வரும்போது இது எந்த உதவியும் நம்மளாலையும் பண்ண முடியாம போயிருதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.